உலகின் மிகவும் திறமையான மகப்பேறு மருத்துவர் ஹென்றி ஓல்டம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1815 ஜனவரி 31 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் பரோ ஆஃப் வான்ஸ்வொர்த்தில் இருக்கிற டூட்டிங்கில் ஆடம் ஓல்டமுக்கும் லேன் பென்னி ஓல்டமுக்கும் மகனாக பிறக்கிறார் ஹென்றி ஓல்டம். இவர் கூட பிறந்தவங்க 8 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு சொலிசிட்டராக, அதாவது சட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய வழக்குரைஞராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஹென்றி ஓல்டமுக்கு இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக ஹென்றி ஓல்டம் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1820ஆம் ஆண்டு ஹென்றி ஓல்டமுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லண்டனில் இருக்கிற டூட்டிங்கில் இருந்து அதே லண்டனில் இருக்கிற கிளாப்பம்க்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கிருந்த ஜேம்ஸ் பெலாம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு பிரைவேட் ப்ரிப்பரேட்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. ஜேம்ஸ் பெலாம் அப்படின்ற ஒரு எஜுகேட்டர்னால அந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்கூலானது நடத்தப்பட்டது. அங்கு 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து இவர் ஹென்றி ஓல்டம் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு குட் ஸ்டூடெண்டாக ஹென்றி ஓல்டம் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1825ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஹென்றி ஓல்டம் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. அதாவது 5th கிரேடை முடிக்கிறாங்க. பிறகு அதே ஜேம்ஸ் பெலாம் ஸ்கூலில் 6th கிரேடும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால ஹென்றி ஓல்டம் அங்கே இவருடைய 6th கிரேடையும் படிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1826ஆம் ஆண்டு இவருடைய 11 வயதில் ஹென்றி ஓல்டம் இவருடைய 6th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. பிறகு இவருடைய அப்பா அந்த லண்டனில் இருக்கிற கிளாப்பம்ல இருந்து அதே லண்டனில் இருக்கிற டூட்டிங்குக்கே ஹென்றி ஓல்டம் வரவழைச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கே சேர்ந்து ஹென்றி ஓல்டம் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் ஹென்றி ஓல்டம் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஹென்றி ஓல்டமுக்கு மருத்துவ படிப்பின் மீது ஆர்வம் ஏற்படுது. இதன் காரணமாக ஹென்றி ஓல்டம் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது டிசைட் பண்ணிடுறாங்க. பிறகு 1832ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஹென்றி ஓல்டம் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. பிறகு இவருடைய அப்பா இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால லண்டன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய அஃபிலியேட்டான யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து ஹென்றி ஓல்டம் மருத்துவ படிப்பை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக, அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக இவர் அனாட்டமி, உடற்கூறியல், பெத்தாலஜி, நோயியல், மெட்டீரியா மெடிக்கா, மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம், ஃபிசியாலஜி, உடலியல், சர்ஜரி, அறுவை சிகிச்சை, அப்சட்ரிக்ஸ், மகப்பேறு மருத்துவம், அதாவது பிரசவம் பார்க்குறது, அதே மாதிரி கைனகாலஜி, பெண் நோயியல், அதுக்கப்புறமா டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன், இது பீடியாட்ரிக்ஸ், குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி, உயிரியல், ஃபார்மகாலஜி, மருந்தியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ஹென்றி ஓல்டம் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1834ஆம் ஆண்டு அதே லண்டனில் இருக்கிற லண்டன் பரோ ஆஃப் சதக் அங்கே ஹென்றி ஓல்டம் இவருடைய அப்பா மூலமாக அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே ஹென்றி ஓல்டம் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல். இது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். இந்த ஒரு கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய கேம்பஸில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. அதுதான் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது. இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் 1834ஆம் ஆண்டு ஹென்றி ஓல்டம் ஜாயின் பண்ணுறாங்க. எப்படி இவர் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் மருத்துவ படிப்பை படித்தாரோ அதை அப்படியே இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ஹென்றி ஓல்டம் இவருடைய மருத்துவ படிப்பை படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் ஹென்றி ஓல்டமுக்கு ஒரு மகப்பேறு மருத்துவர் ஆகணும், அதாவது பிரசவம் பார்க்கக்கூடிய அப்சட்ரிசியன் ஆகணும் அப்படின்றது ஹென்றி ஓல்டமுடைய ஒரு விருப்பமாக இருந்தது. இதன் காரணமாக ஹென்றி ஓல்டம் அப்சட்ரிக்ஸ், கைனகாலஜி, அதாவது மகப்பேறு மருத்துவம், பெண் நோயியல் இரண்டும் உள்ளடங்கிய மிட்வைஃபரி,
அதில் வந்து ஹென்ரி ஓல்டம் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. மிட்வைஃபரி அப்படின்னா ஒரு ஹெல்த் சயின்ஸ், ஒரு சுகாதார அறிவியல், அது ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷன், சுகாதார தொழிலும் கூட. குறிப்பாக அது வந்து ப்ரெக்னன்சி, சைல்டு பெர்த், அதுக்கப்புறமா வந்து போஸ்ட்மார்ட்டம் பீரியட், இந்த 3 நிலைகளில் தேவைப்படக்கூடிய மருத்துவ சேவையை கொடுக்கக்கூடியது தான் மிட்வைஃபரி அப்படின்றது. அதாவது கர்ப்ப காலத்தின் போது, அதுக்கப்புறமா பிரசவம், அதுக்கப்புறம் பிரசவத்தின் பிறகு அப்படின்னு இந்த 3 காலங்களில் பெண்களையும் பெண்களுடைய குழந்தைகள், ஸோ இந்த 2 பேருக்கும் தேவைப்படக்கூடிய மருத்துவ சேவையை கொடுக்கறது தான் மிட்வைஃபரி அப்படின்றது. ஸோ இதை வந்து கரெக்டாக படித்தாதான் ஹென்ரி ஓல்டம் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவர் ஆக முடியும். ஸோ இதுக்காக இவர் வந்து மருத்துவ படிப்பின் போது அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கிற கைஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே ஹென்ரி ஓல்டம் வந்து ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணி அந்த மகப்பேறு மருத்துவத்திற்குண்டான பயிற்சி இவர் வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் வந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங்கும், ஒரு ஹவுஸ் சர்ஜனா அறுவை சிகிச்சை பயிற்சியையும் ஹென்ரி ஓல்டம் வந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா அந்த இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு ஹென்ரி ஓல்டம் வந்து அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெற்றால் ஹென்ரி ஓல்டம் வந்து ஒரு சர்ஜனாக, அறுவை சிகிச்சை நிபுணராக குவாலிஃபை ஆக முடியும். இதுக்காக அந்த மெம்பர்ஷிப்புக்கு உண்டான எக்ஸாமினேஷனை இவர் அட்டன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே லண்டனில் இருக்கிற ஒர்சிஃபில் சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ், இது வந்து மருந்து தயாரிப்பாளர்களுக்கு உண்டான ஒரு சொசைட்டி, அதனுடைய ஒரு லைசன்ஸை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான ப்ரிப்பேரிசன்லையுமே ஹென்ரி ஓல்டம் வந்து ஈடுபட்டாங்க. பின்னர் 1837ஆம் ஆண்டு மே மாதம் இவருடைய 22 வயதில் ஹென்ரி ஓல்டம் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய மெம்பர்ஷிப்பை பெற்றுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1837 மே மாதம் இவர் வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் அதே 1837 செப்டம்பர் மாதம் அந்த சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அதனுடைய லைசன்ஸையும் இவர் வந்து பெற்றுறாங்க. ஸோ லைசன்சியேட் ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ், LSA அப்படின்ற லைசன்ஸை 1837 செப்டம்பர் மாதம் ஹென்ரி ஓல்டம் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய 22 வயதில் இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற்றுறாங்க, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் தகுதி பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து அதே லண்டனில் இருக்கிற பிஷப்ஸ் கேட் ஸ்ட்ரீட், அங்கே இருக்கக்கூடிய 13 டெவன்ச்சர் ஸ்கொயர், அங்கே ஹென்ரி ஓல்டம் வந்து ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி 1837க்கு பிறகு அங்கு ஒரு மருத்துவராக இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 1838ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஹென்ரி ஓல்டம் வந்து ஒரு சோஃபியா ஸ்மித் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஹென்ரி ஓல்டமுக்கும் இவருடைய மனைவியான சோஃபியா ஸ்மித் ஓல்டமுக்கும் 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 6 குழந்தைகள் பிறந்தது. அதில் அந்த 2 ஆண் குழந்தைகளில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து கை குழந்தையாக இருக்கும்போதே இறந்து போயிடுது. இது ஹென்ரி ஓல்டமுக்கும் இவருடைய மனைவியான சோஃபியா ஸ்மித் ஓல்டம், இவங்க 2 பேருக்குமே ஏற்பட்ட மிகப்பெரிய துயரமாக இருந்தது. இதுக்கிடையில் 1839ஆம் ஆண்டு ஹென்ரி ஓல்டமுடைய அப்பாவான ஆடம் ஓல்டம், அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 58 வயது இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஹென்ரி ஓல்டமுடைய அப்பா 1781ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1839ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 58 வயதில் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹென்ரி ஓல்டமுடைய அம்மாவான ஆன்லேன் ஓல்டம் அப்படின்ற இவருடைய அம்மா ஆன்லேன் பென்னி ஓல்டம், அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் வந்து ஹென்ரி ஓல்டமுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்புகளாக இருந்தது. இதெல்லாமே ஹென்ரி ஓல்டமுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த உயிரிழப்புகள்லாம் நடந்து வந்தாலும் 1840களில் ஹென்ரி ஓல்டம் வந்து ஒரு சிறந்த மகப்பேறு மருத்துவராக மாறத் தொடங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் ஹென்ரி ஓல்டம் வந்து சிறந்த பயிற்சியை மேற்கொண்டாங்க. குறிப்பாக இவர் வந்து 13 டெவன்சர் ஸ்கொயர் லண்டனில் இருக்கு, அங்கிருந்து இவர் வந்து அதே லண்டனில் இருக்கிற 25 ஃபைன்ஸ்பரி ஸ்கொயர் அப்படின்ற 25 ஃபின்ஸ்பரி ஸ்கொயர் அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு இவர் வந்து இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு, மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு ஹென்ரி ஓல்டம் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே ஹென்ரி ஓல்டம் வந்து
ஒரு மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1843 இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய லைசன்ஸையும் இவர் வந்து பெறாங்க. இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய லைசன்ஸை பெறதும் வந்து பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன். இது 1843 இவருடைய 28 வயதில் ஹென்ரி ஓல்டம் வந்து பெறாங்க. ஸோ லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் LRCP அப்படின்ற லைசன்ஸ் 1843 ஹென்ரி ஓல்டம் பெறாங்க. இதுக்கப்புறமா ஹென்ரி ஓல்டம் வந்து எம்பிரியாலஜியை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எம்பிரியாலஜி அப்படின்றது கருவியல். கருவியல் அப்படின்னா ஒரு உயிரினத்தினுடைய கரு, அந்த கருவினுடைய கட்டமைப்பு, கருவினுடைய செயல்பாடு, அந்த கருவில் இருக்கக்கூடிய கரு வளர்ச்சி, அவைகளை பற்றின ஆராய்ச்சி தான் இந்த எம்பிரியாலஜி கருவியல் அப்படின்றது. அதில் ஹென்ரி ஓல்டம் வந்து ஆர்வம் காட்டினாங்க. குறிப்பாக ஒரு சிக், அதாவது கோழி, அந்த கோழியினுடைய கருவில் இருக்கக்கூடிய கருமுட்டை அதனுடைய வளர்ச்சி குறித்து ஹென்ரி ஓல்டம் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இவருடைய எண்ணமே வந்து கருவில் ஒரு குஞ்சு வளரும் போது அந்த குஞ்சினுடைய உடல் பகுதி, எந்தெந்த உடல் பகுதிகள் வந்து முதல்ல வந்து உருவாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹென்ரி ஓல்டம் வந்து முடிவு செஞ்சாங்க. இதுக்காக ஹென்ரி ஓல்டம் வந்து கலர் சப்ஸ்டன்ஸை வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது கலர் டைஸ், அது மாதிரி ஒரு நிறமியை பயன்படுத்தி அதை வந்து ஊசியில் வச்சு அதை வந்து ஒரு கோழியினுடைய கருவில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி செலுத்துறது. இப்படி செலுத்துறதன் மூலமாக அந்த கலர் வந்து அந்த கருவின் மேலே வந்து படும். அப்படி படும்போது அந்த கரு வளர்ச்சி அடையும் போது அந்த நிறம் எப்படியெல்லாம் வந்து மாறுபாடு அடையுது, அதை வச்சுட்டு எந்த உடல் பகுதி வந்து முதல்ல வந்து உருவாகுது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு கரு உருவாகி அந்த கோழி குஞ்சானது அந்த கருவில் ஒரு சின்னதாக வளர்ந்துருக்கு, அதனுடைய ரெக்கை, அதனுடைய கண் பகுதி இப்படிலாம் இருக்குது அப்படின்னா, இப்போ ரெக்கை பகுதியில் அந்த நிறமியை அவர் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா, அப்போ அந்த நிறமி வந்து எப்படி வந்து மாறுபடுது, அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு நிறமியை வந்து அந்த கருவினுடைய ரெக்கையில் வந்து வச்சுட்டாங்க, அந்த இடத்துல வந்து பட வச்சுட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த ரெக்கை இருக்கக்கூடிய பகுதி அது வந்து எப்படி வளர்ந்து எந்த பக்கம் திரும்பினாலும், எப்படி வந்து பெருசாக வளர்ந்தாலும் அது வந்து மார்க் பண்ணப்பட்டிருக்கிறனால, இந்த கலர் சப்ஸ்டன்ஸ் பயன்படுத்தி அது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறனால அதனுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டறிஞ்சிட முடியும். ஸோ இதை ஹென்ரி ஓல்டம் வந்து கலர் சப்ஸ்டன்ஸ் பயன்படுத்தி பண்ணாங்க. மைக்ரோஸ்கோப்பையும் வந்து பயன்படுத்தினாங்க. அந்த காலகட்டத்தில் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியை பயன்படுத்தின முதல் மருத்துவர்களில் ஒருத்தராக ஹென்ரி ஓல்டம் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த எம்பிரியாலஜியில் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி இவர் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1849 இவர் படித்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவருக்கு வந்து லெக்சரர் ஆன் மிட்வைஃபரி அண்ட் டிசீசஸ் ஆஃப் உமன் அப்படின்ற அந்த ஒரு பதவியானது கிடைக்குது. டிசீசஸ் ஆஃப் உமன் அப்படின்றது கைனகாலஜி, பெண் நோயியல் அப்படின்னு அர்த்தம். மிட்வைஃபரி நான் ஏற்கனவே சொன்னேன், பிரசவம், அதாவது கர்ப்பகாலம், பிரசவம், அதுக்கப்புறம் பிரசவத்தின் பிறகு இந்த 3 காலங்களில் தாயையும் சேயையும் கவனிக்கக்கூடிய மருத்துவத்தின் கிளை தான் மிட்வைஃபரி. ஸோ இந்த 2 பாடங்களையும் மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய, விரிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக, லெக்சரராக இந்த 1849 ஹென்ரி ஓல்டம் வந்து நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் கைஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கிற அந்த மருத்துவமனை, அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு ஃபிசிசியன் அக்கவுச்சராகவும் இந்த 1849 ஹென்ரி ஓல்டம் நியமிக்கப்படுறாங்க. ஃபிசிசியன் அக்கவுச்சர் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் அப்சட்ரிசியன், மகப்பேறு மருத்துவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபிசிசியன் அக்கவுச்சராக அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் 1849 ஹென்ரி ஓல்டம் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சாதனையை 1850 ஹென்ரி ஓல்டம் வந்து பண்ணாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு சிசேரியன் செக்ஷன் பண்ணணும், அதாவது சர்ஜரி பண்ணி குழந்தையை வெளியெடுக்கணும் அப்படின்ற நிலை இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் குளோரோஃபார்ம் அப்படின்ற இந்த ஒரு வகையான கெமிக்கல், இது வந்து அனஸ்தீசியாவா, மயக்க மருந்தாக வந்து பயன்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள் அந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அது சில மருத்துவத்தில் குறிப்பாக வந்து மற்ற அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த குளோரோஃபார்ம் ஆனது பயன்படுத்தப்பட்டு வந்தது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 1840களுக்கு பிறகு தான் இந்த உலகத்தில் மயக்க மருந்தே கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் அப்படின்ற ஒரு மருத்துவர் தான் அதை பண்ணாங்க. அவர் ஒரு டென்டிஸ்ட், பல் மருத்துவர். இந்த வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் வந்து ஈத்தர் அப்படின்ற ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி மயக்க மருந்தை கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்தவங்க வந்து, அதாவது அங்கிருந்து ஒரு 2-3 வருடத்துக்கு பிறகு
ஈத்தரை விட குளோரோஃபார்ம் வந்து இன்னும் நல்லா பயன்பாடுக்கு இருக்கும் மயக்க மருந்தா அப்படின்னு குளோரோஃபார்ம் வந்து பயன்படுத்தப்பட்டது. அது வெவ்வேறு சிகிச்சை முறைகளில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஹென்றி ஓல்டம் வந்து 1850ஆம் ஆண்டு அதை பிரசவத்துக்கு பயன்படுத்தினாங்க. குறிப்பாக வந்து சர்ஜரி பண்ணி குழந்தையை வெளியெடுக்கிறதுக்கு இந்த குளோரோஃபார்மை வந்து பயன்படுத்தி அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்ணை வந்து மயக்கமடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி குழந்தையை வெளியெடுத்தாங்க. இதை ஹென்றி ஓல்டம் வந்து செஞ்சது 1850. முழுமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹென்றி ஓல்டம் அதை செஞ்சிருந்தாங்க. அதாவது முழுமையாக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அந்த குளோரோஃபார்மை அந்த பெண்ணுக்கு செலுத்தினால எந்த பக்க விளைவுகளும் பின் விளைவுகளும் ஏற்படலை. அதே மாதிரி அந்த பெண்ணும் காப்பாற்றப்பட்டாங்க. அறுவை சிகிச்சையின் மூலம் அந்த சிசேரியன் செக்ஷன் மூலமாக குழந்தையும் பாதுகாப்பாக வெளியெடுக்கப்பட்டது. தாயும் சேயும் நலம் அது வந்து 1850ஆம் ஆண்டு ஹென்றி ஓல்டம் வந்து பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நார்மலாக அறுவை சிகிச்சை பண்ணும்போதோ அல்லது வேறு சாதாரண சுகப்பிரசவத்தின் போதே கூட நிறைய பெண்கள் வந்து இறந்து போவாங்க ரத்தப்போக்குனால. அதேமாதிரி குழந்தைகள் வந்து இறந்து போவாங்க, சரியாக குழந்தைகள் வந்து வெளியே வராமல். ஸோ இது மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து இருக்குது. இப்பேற்பட்ட இந்த காலகட்டத்தில் ஹென்றி ஓல்டம் வந்து அந்த குளோரோஃபார்மை பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லான அந்த சிசேரியன் செக்ஷனை 1850ஆம் ஆண்டு ஹென்றி ஓல்டம் முடித்தாங்க. முடிச்சதுக்கப்புறமா கைஸ் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஜேர்னல் இருக்குது. அது வந்து கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் ஜேர்னல். அதில் ஹென்றி ஓல்டம் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எழுதி ஆர்டிக்கலாக வந்து வெளியிடுறாங்க. இப்படி தொடர்ந்து கைஸ் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸில் ஹென்றி ஓல்டம் வந்து நிறைய ஆர்டிக்கல்ஸ் வந்து எழுதி வெளியிட்டு வந்தாங்க. முழுமையாக வந்து மகப்பேறு மருத்துவம் சார்ந்ததாக ஹென்றி ஓல்டம் வந்து எழுதி வந்தாங்க. இதுக்கப்புறம் கைஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மைக்ரோஸ்கோப்பையும் இவர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இவருக்கு முன்னாடி கைஸ் ஹாஸ்பிட்டலில் மைக்ரோஸ்கோப் ஆனது ஆய்வுக்காக பயன்படுத்தப்படலை. ஸோ கைஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு மைக்ரோஸ்கோப்பை வந்து பயன்படுத்தின முதல் நபர் வந்து ஹென்றி ஓல்டம் தான். ஸோ மைக்ரோஸ்கோப்பை கைஸ் ஹாஸ்பிட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஹென்றி ஓல்டம் வந்து மகப்பேறு மருத்துவத்தில் இன்னும் பல விஷயங்கள் பண்ணாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே வந்து இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி படிக்கிறதுக்கு என்ரோல் பண்ணுறாங்க. என்னதான் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் மருத்துவம் என்ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த லண்டன்ல இருக்கிற கைஸ் ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து இவர் வந்து பணிபுரிஞ்சு தான் வந்தாங்க. அங்க இருந்தபடியே இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் மெடிக்கல் ஸ்கூலோடைய எக்ஸாமினேஷன் மட்டும் அட்டன் பண்ணாங்க. இப்படி இவருடைய மருத்துவ கல்வியை ஹென்றி ஓல்டம் வந்து படிச்சு வந்தாங்க. இந்த நிலையில 1857ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அதனுடைய ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் உடைய லைசன்ஸ் 1843 ஹென்றி ஓல்டம் நியமிக்கப்பட்டாங்க. இப்போ ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1857ஆம் ஆண்டு ஹென்றி ஓல்டம் வந்து பெறாங்க. இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஆண்டு 1858ஆம் ஆண்டு இவருடைய 43 வயதில் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து ஹென்றி ஓல்டம் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கு இவர் வந்து எக்ஸாம் எழுத போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா எம்டி டிகிரி இவர் வந்து முடிச்சுட்டு முழுமையாக கைஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய பணியை தொடர்ந்து செஞ்சாங்க. இதன் பிறகு 1859ஆம் ஆண்டு இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்ல அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு முதல் முறை மகப்பேறு மருத்துவத்திற்குண்டான ஒரு சங்கம் நிறுவப்பட்டது. அது வந்து அதனுடைய நோக்கம், அந்த அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய நோக்கம் வந்து பிரசவத்தின் போது நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்துறது, உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்கு உண்டான ஆய்வுகளில் மேம்பாடுகள் ஏற்படுத்துறது, இது மாதிரி முழுக்க முழுக்க மகப்பேறு மருத்துவத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்றது. அது 1859ஆம் ஆண்டு சில மகப்பேறு மருத்துவர்கள் இணைஞ்சு நிறுவனாங்க. அந்த சில மகப்பேறு மருத்துவர்களில் ஒருத்தராக ஹென்றி ஓல்டம் இருந்தாங்க. ஸோ ஹென்றி ஓல்டமும் ஒரு கோஃபவுண்டர், அந்த ஒரு அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய இணை நிறுவனர். இதன் காரணமாக இவர் ஒரு ட்ரெஷரராக வந்து பொருளாளராக ஹென்றி ஓல்டம் அந்த அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1860களில் ஒரு ஒரிஜினல் ட்ரஸ்டியாகவும் அந்த அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் ஹென்றி ஓல்டம் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் 1863ஆம் ஆண்டு அந்த அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஹென்றி ஓல்டம் வந்து நியமிக்கப்பட்டாங்க.
கொடுக்கப்படுறாங்க. மிகப்பெரிய கௌரவம் இது. ஸோ அந்த 1863 1865 வரைக்கும் அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடெண்டாக ஹென்ரி ஓல்டம் வந்து பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் இந்த 1865க்கு பிறகு முழுமையாக ஹென்ரி ஓல்டம் வந்து கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒர்க்கு அந்த ஃபிசிஷியன் அக்கவுச்சர் ஒரு அப்சட்ரிஷியனாகவும் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் லெக்சரர் ஆன் மிட்வைஃபரி அண்ட் டிசீசஸ் ஆஃப் உமன் இந்த 2 பதவிகளையும் இவர் வந்து சிறந்து விளங்கினாங்க. குறிப்பாக மருத்துவ மாணவர்களுக்கு இந்த மிட்வைஃபரி டிசீசஸ் ஆஃப் உமன் இதை கற்பிக்கிறதுல ஒரு தலை சிறந்த விரிவுரையாளராக ஹென்ரி ஓல்டம் வந்து இந்த காலகட்டத்தில் இருந்து வந்தாங்க. இதன் பிறகு இறுதி 1869ஆம் ஆண்டு ஹென்ரி ஓல்டம் வந்து இவருடைய 55 வயதிலேயே ஹென்ரி ஓல்டம் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. 54 வயதிலேயே ஹென்ரி ஓல்டம் வந்து அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டையர் ஆகுறாங்க, ஃபிசிஷியன் கவுச்சர்லேருந்து. அதுக்கப்புறம் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய லெக்சரர் ஆன் மிட்வைஃபரி அண்ட் டிசீசஸ் ஆஃப் உமன் இந்த 2 பதவிகளையும் இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த 1869க்கு பிறகு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு குறிப்பாக 1870ஆம் ஆண்டு ஹென்ரி ஓல்டம் வந்து அந்த லண்டன்ல இருக்கிற 25 ஃபின்ஸ்பரி ஸ்கொயர் அங்கிருந்து அதே லண்டன்ல இருக்கிற 4 கேவண்டிஸ் பிளேஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு 1870ஆம் ஆண்டு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஹென்ரி ஓல்டம் வந்து ஒரு கன்சல்டிங் அப்சட்ரிக் ஃபிசிஷியனா அதாவது ஆலோசனை மகப்பேறு மருத்துவராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் ஹென்ரி ஓல்டம் வந்து பிரைவேட்டாக இவருடைய லெக்சர்ஸ் எல்லாம் மெடிக்கல் லெக்சர்ஸ் மருத்துவ விரிவுரைகளை ஹென்ரி ஓல்டம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் கைஸ் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸில் 17 ஆர்டிகல்ஸை ஹென்ரி ஓல்டம் வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஹென்ரி ஓல்டம் வந்து சில முக்கியமான விஷயங்களில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இந்த பிரசவத்தின் போது வயிற்றிலேயே கருவிலேயே குழந்தை வந்து இறந்து பிறக்கக்கூடிய அந்த நிலையை மிஸ்டு லேபர் அப்படின்னு சொல்லி ஹென்ரி ஓல்டம் வந்து அதுக்கு வந்து டேர்ம் பண்ணி அதுக்கு வந்து பேரை கொடுத்தாங்க. ஆனால் இது பிற்காலத்தில் மற்ற மருத்துவர்களால அந்த மிஸ்டு லேபர் அப்படின்றது வெவ்வேறு மருத்துவ நிலைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது. இருந்தாலும் அந்த மிஸ்டு லேபர் அப்படின்ற அந்த டேர்மை வந்து காயின் பண்ணது வந்து ஹென்ரி ஓல்டம் தான். இதுக்கப்புறம் 1875 காலகட்டத்துக்கு பிறகு மென்ஸ்ட்ரேஷன்ல அதாவது இந்த மாதவிடாய் பீரியட் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் அது குறித்து ஹென்ரி ஓல்டம் வந்து ஒரு முக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பெரிய அளவில் மருத்துவ வளர்ச்சி இல்லாதனால அந்த மாதவிடாய் எதனால் ஏற்படுது அப்படின்றது அறியப்படாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ஹென்ரி ஓல்டம் வந்து ஓவரிஸ் அப்படின்ற கருமுட்டைகள் அதில் ஏற்படக்கூடிய பீரியாடிக் எக்ஸைட்டேஷன்னால இந்த ஒரு வகையான மாதவிடாய் ஏற்படுது அப்படின்றத ஹென்ரி ஓல்டம் வந்து ஹைப்போதெசிஸாக சொன்னாங்க. அதாவது வந்து இது உறுதி கிடையாது, இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனால் இப்படி ஒரு தியரி அப்படின்னு ஹென்ரி ஓல்டம் வந்து அந்த ஹைப்போதெசிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1880களில் அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதுக்கு அப்படின்னு சொல்லி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஜேர்னல் இருக்குது. அதில் முழுக்க மகப்பேறு மருத்துவம் சார்ந்து நிறைய ஆர்டிகல்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வெளியிடப்படும். அது மாதிரி ஹென்ரி ஓல்டம் வந்து 4 பேப்பர்ஸ் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து அந்த அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற மெடிக்கல் ஜேர்னலில் ஹென்ரி ஓல்டம் வந்து எழுதி வெளியிட்டாங்க. முழுமையாக மகப்பேறு மருத்துவத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்கு ஹென்ரி ஓல்டம் உழைச்சி வந்தாங்க. இந்த நிலையில தான் 1885ஆம் ஆண்டு துரதிர்ஷ்டவசமா ஹென்ரி ஓல்டமுடைய மனைவியான சோஃபியா ஸ்மித் ஓல்டம் வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஹென்ரி ஓல்டமுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு இழப்பா இருந்தது. ஆனா இதை கடந்து ஹென்ரி ஓல்டம் வந்து தொடர்ச்சியாக இவருடைய கன்சல்டிங் அப்சட்ரிக் ஃபிசிஷியன் அப்படின்ற பணியில் தொடர்ந்து இவர் வந்து ஈடுபட்டாங்க. மருத்துவ விரிவுரைகளையுமே தொடர்ந்து கொடுத்தாங்க. பிறகு 1887க்கு அப்புறமே ஹென்ரி ஓல்டம் வந்து ஒரு வெஜிடேரியனாக மாறுறாங்க. இதுக்கு முன்னாடி நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு பிறகு வயதானவர்களுக்கு அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது மீட் ஃபிஷ் போன்ற இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு ஏதுவாக இருக்காது, அது சரியான அளவில் செரிமானம் பண்ணாது அப்படின்றத ஹென்ரி ஓல்டம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 1887க்கு அப்புறமாவே ஹென்ரி ஓல்டம் வந்து முழுக்க இவர் வந்து நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடேரியன் ஆகுறாங்க. இருந்தாலும் மில்க் எக்கு இதெல்லாம் வந்து ஹென்ரி ஓல்டம் வந்து சாப்பிட தான் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1890கள் காலகட்டத்தில் கூட அதாவது ஹென்ரி ஓல்டம் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 75 வயதை கடந்த பிறகும் கூட ஒரு கன்சல்டிங் அப்சட்ரிக் ஃபிசிஷியனாக தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. இதனால பல நேரங்களில்
பல சிக்கலான பிரசவம். அப்போல்லாம் ஹென்றி ஓல்டமுடைய ஆலோசனை வந்து கேட்கப்பட்டது. ஏன்னா இவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம், இவருக்கு இருக்கக்கூடிய வயசு, அந்த வயசுக்கேற்ற அந்த மகப்பேறு மருத்துவத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம், அதில் இவர் பண்ண ஆராய்ச்சியினுடைய விளைவுகள், ஸோ இதெல்லாம் வச்சு இவர் வந்து ஒரு ஆலோசகராக நியமிக்கப்பட்டாங்க. பல மருத்துவமனைகளுக்கு ஹென்றி ஓல்டம் வந்து அழைக்கப்பட்டாங்க. இப்பேற்பட்ட ஹென்றி ஓல்டம் வந்து இறுதியாக 1899 இவருடைய 84 வயதில் ரிட்டையர் ஆகுறாங்க. குறிப்பாக வந்து முழுமையாக ரிட்டையர் ஆகிட்டு இவர் வந்து அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற 4 கேவெண்டிஷ் பிளேஸ், அங்கேருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற டோர்செட், அங்கே இருக்கிற போன்மத், அங்கே இருக்கக்கூடிய பாஸ்கம் அப்படின்ற இடத்துக்கு ஹென்றி ஓல்டம் 1899 போய் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்தில் இருக்கிற டோர்செட்டோடைய போன்மத்தில் இருக்கிற பாஸ்கம், அங்கே தான் ஹென்றி ஓல்டம் வந்து 1899 பிறகு சென்று முழுமையாக இவர் வந்து மருத்துவ விரிவுரைகளில் இருந்தும் ஆலோசனையில் இருந்தும் முழுமையாக வந்து ஓய்வு பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு 1902 நவம்பர் 19 அல்லது டிசம்பர் 3 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஹென்றி ஓல்டம் இறந்து போயிடுறாங்க. அதாவது இவருடைய இறந்த தேதி அது வந்து ஒரு சில இடங்களில் நவம்பர் 19, ஒரு சில இடங்களில் டிசம்பர் 3 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுமே வந்து பெரிய அளவில் உறுதி செய்யப்படலை. இதனால் நவம்பர் 19 டு டிசம்பர் 3 இந்த கிட்டத்தட்ட 15 நாட்களுக்குள்ளே எப்போனாலும் ஹென்றி ஓல்டம் வந்து இறந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு ஆதாரப்பூர்வமாக டிசம்பர் 3 அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் 1902 87 வயதில் ஹென்றி ஓல்டம் வந்து இறந்தாங்க. ஸோ 1902 நவம்பர் 19 அல்லது டிசம்பர் 3 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஹென்றி ஓல்டம் வந்து இறந்து போயிடுறாங்க. ஹென்றி ஓல்டம் இறந்து போனதுக்கு அப்புறமா இவர் மகப்பேறு மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பானது மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு அப்படின்னா கைஸ் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸில் ஹென்றி ஓல்டம் எழுதின 17 ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அது எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. மேலும் ஹென்றி ஓல்டம்னால் கண்டறியப்பட்ட நிறைய விஷயங்கள் அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது. மேலும் இவர் தான் வந்து 1850 தான் ஃபஸ்ட்டு முறை ஒரு கர்ப்பத்தை ஒரு பிரசவத்தை குறிப்பாக வந்து சிசேரியன் செக்ஷனை மயக்க மருந்து கொடுத்து சரியான முறையில் முழுமையாக தாயையும் குழந்தையும் காப்பாற்றின முதல் மகப்பேறு மருத்துவர். ஸோ இப்படி பல பெருமைகளை ஹென்றி ஓல்டம் வந்து பெற்றிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹென்றி ஓல்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.